Hi students. இப்போ 10th இங்கிலீஷ் ஆனுவல் எக்ஸாம் இன்னைக்கு நடந்தது இல்லையா 16th மார்ச் 2026 அதோட ஆன்சர் கீயை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் nod, bite, biteோட past tense bit, scuffle, fight, anticipate, foresee. அடுத்து 3 antonyms consonants, disagreement, frail, strong, unpleasant, pleasant, loaf, loose, accurate, inaccurate. BCE, before common era. Phrasal verb shut down, housekeeping. Preposition in. 13th one, Mani has been working in the school for 5 years. 14th one, while. Section 1, part 2, section 1. What was the daily routine of Sanyal? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்யல் வந்து he goes to tea shop daily, tea and biscuits சாப்பிட்டு and he pays the money for the tea and biscuits. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக எது எழுதியிருந்தாலும் மார்க்ஸு. 16th one, how did the bird try to reach its parents without having to fly? என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்க it pretends as if sleeping, அந்த மாதிரி தூங்குற மாதிரி நடிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், டூ அண்ட் ஃப்ரோ அந்த லெட்ஜோட எட்ஜுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துச்சு. ஸோ அந்த 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் 2 மார்க்ஸ். அதர்வைஸ் அந்த ஸ்லீப்பிங்கோ அல்லது போயிட்டு அந்த மாதிரி இருந்தது இல்லையா, அதில் ஏதாவது எனி 1 பாயிண்ட் இருந்தால் கூட சம்டைம்ஸ் 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. 17th கொஷின், why did Herman and the author slam the doors? ஏன் அவங்க அந்த டோரை ஸ்லாம் பண்ணாங்க, சாத்தினாங்க அப்படின்னாக்க ஆஃப்டர் ஹியரிங் த ஃபுட் ஸ்டெப்ஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் திம், அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அவங்கள நோக்கி வந்ததுனால தே ஸ்லாம்டு த டோர். அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ், வேரியஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் இல்லைனா வேரியஸ் சவுண்ட்ஸ், அன்யூஷுவல் சவுண்ட்ஸ் அப்படின்னு வந்தாலே அதுக்கு மார்க்கு. நெக்ஸ்ட், ஹூ இஸ் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்? கல்வர்டன் ஸ்மித் பற்றி நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி 2 or 3 பாயிண்ட்ஸ் எழுதினாலே 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹீ இஸ் எ பிளான்டர். செகண்ட் பாயிண்ட், ஆக்சுவலி வந்து இவர் சுமத்ரா ரிவர்லேருந்து ஹீ லிவ்ஸ் இன் சுமத்ரா ரிவர், நியர் சுமத்ரா. செக்ஷன் 3, கிராமர் செக்ஷன். 23rd, டைரக்ட் டு இன்டைரக்ட். பாலு செட் ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் காண்டினென்ட். இது வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு தட் மட்டும் போடணும். யூ ஷுட் நாட் சேஞ்ச் த டென்ஸ். இந்த இஸ்ஸை வாஸா சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ பாலு செட் தட் ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் காண்டினென்ட், இந்த தட் மட்டும் போட்டாலே 2 மார்க்ஸ். 24th, ஆக்டிவ் டு பாசிவ். த கார்பெண்டர் வாஸ் டிரைவிங் எ கார். ஆக்சுவலி SVO பேட்டர்ன், ஓ முன்னால் வந்துடணும். எ கார் வாஸ் பீயிங் ட்ரிவன் பை த கார்பெண்டர், அவ்வளோதான். 25, பங்க்சுவேஷன். பங்க்சுவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர். இது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டுக்கு இந்தாண்ட கமா, இது பாருங்கள் இதோட ஆன்சர் கொடுத்துருக்கேன். கேபிட்டல் லெட்டர், தட் இஸ் மை டெலிகேட் ஏரியல். ஏரியல் இஸ் த நேம் ஆஃப் த பர்சன், அந்த ஸ்பிரிட்டோட நேம். ஸோ ஏ கேபிட்டல், இந்தாண்ட கமா. இது வந்து ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸ் போட்டிருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், கமா, ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸ். 26, சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு எ சிம்பிள் சென்டென்ஸ். இதுக்கு வந்து 2 டைப்பாக நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்பைட் ஒன்று வச்சு, இன்ஸ்பைட் ஆஃப் ஒன்று வச்சு 2 டைப்பில் நம்ம ஆன்சர் பண்ணலாம். இன்ஸ்பைட் ஆஃப் வரணும், டெஸ்பைட் வந்தால் ஆஃப் வரக்கூடாது. அப்போது இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஓல்ட் ஏஜ் ராகவ் வாக்டு ஃபாஸ்ட். அப்படி இல்லைனா டெஸ்பைட் ராகவ் வாஸ் ஓல்ட், இல்லைனா ஹீ வாஸ் ஓல்ட், ஹீ வாக்டு ஃபாஸ்ட். ஸோ இந்த டெஸ்பைட் இன்ஸ்பைட் ஆஃப் வச்சு சென்டென்ஸ் வித்தவுட் கிராமர் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாலே 2 மார்க்ஸ் வந்துடும். இல்லைனா டெஸ்பைட் ஹிஸ் ஓல்ட் ஏஜ் ராகவ் வாக்டு ஃபாஸ்ட், அதுவும் கரெக்ட். 27, இன்கரெக்ட் ஆர்டரில் இருக்கக்கூடியதை மேக்கிங் ஏ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். அதுக்கு மீனிங் கரெக்ட் சென்டென்ஸ் பாருங்கள். A. Women occupy almost all the major position in society.
B. I was delighted to assist them. 28. Roadmap instructions. You are here. நம்ம இங்கே இருக்கோம். We have to reach hospital. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ இங்கே இருக்கிற நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் go straight. இங்கே வந்து நின்னதுக்கப்புறம் ரைட் சைடு. ஸோ turn right. Walk along the Gandhi road. Walk along Gandhi road. Cross the theatre. Cross the park. Walk few steps. You can reach the hospital on your left side. ஓகேங்களா? இப்படி இங்கேருந்து இங்கே வந்து நிற்போம். இங்கே இப்படி நிற்கும்போது இதோட லெஃப்ட் சைட். இப்படியே நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கணும்னு இல்லை. இது கரெக்டான ரெலவெண்ட்டான பாயிண்ட்ஸ் இருந்ததுனாக்க யூ வில் பி அவார்டட் 2 marks. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 1 ஃபர்ஸ்ட் கொஷின். இந்த 29 வந்து ஹோம்ஸ் 7th யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. டிடெக்டிவ் டையிங் டிடெக்டிவ். 30th வந்து டெக்னாலஜி பேராகிராஃப். 31 வந்து அட்டிக் பேராகிராஃப். 32 வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்டு உமன் 3rd யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. எம்பவர்டு உமன் பேராகிராஃப். அடுத்தது செக்ஷன் 2. செக்ஷன் 2ல் 33 வந்து பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ் அந்த பேராகிராஃபு. 34 வந்து த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அந்த பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. 35 ஏ கொஷின் ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ்னால் இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில போயட்டிக் லைன்ஸில் இருக்க லாஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். இயர், டிஸப்பியர், சோல், கோல். மேக்ஸிமம் இந்த 2 பேருக்கே 2 marks கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பி கொஷின் ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம் இந்த ரைமிங் வேர்ட்ஸை வச்சு ரைட் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா ஏபி, பிஏ. நெக்ஸ்ட்டு சி ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த லாஸ்ட் 2 lines இந்த 2 linesஸை பார்க்கணும். இந்த 2 linesஸில் வந்து நாட் அப்படிங்கிற வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ரெப்படிஷன்னு போடக்கூடாது. இதுக்கு பேர் வந்து அனஃபோரா. இதுக்கு ஆன்சர் வந்து அனஃபோரா. அடுத்தது டி கொஷின் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க அலிட்ரேஷன் கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற அலிட்ரேஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள் எல்ன்ற அந்த லெட்டர் ரிப்பீட் ஆகிருக்கு. லெட், லிவ், லைஃப். ஸோ இதுதான் வந்து அலிட்ரேஷன். லெட், லிவ், லைஃப். சம்டைம்ஸ் இயர் போடுவாங்க. அது வந்து அசனன்ஸாக இருக்கும். அது வந்து அலிட்ரேஷன் கிடையாது. ஓகே. 36 பேராஃப்ரைஸு. இந்த 4 லைன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் ரைட் பண்ணணும். இந்த போயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போயம் வந்து ஐ எம் எவ்ரி உமன். போயட் வந்து ராக்கி நாரியணி ஷிர்கி. இது வந்து ஆர். ராக்கி நாரியணி ஷிர்கி. செக்ஷன் 3 ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கொஹரண்ட் ஆர்டர். 37 ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த எம்பரர் ஆர்டர்டு 1 man. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து வென் முலன்ஸ் ஃபாதர். தேர்டு முலன் டிஸ்கைஸ்ட் ஆஸ் எ மேன். ஃபோர்த்து ஷி வாஸ் வெரி பிரேவ். ஃபிஃப்த் ஒன் த எம்பரர் கேவ் ஹர் ஃபைன் கிஃப்ட்ஸ். ஸோ இதோட ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5, 4, 2, 3, 1. அடுத்தது 38. 38ல் ஏ கொஷின் வாட் டஸ் த ஸ்டோரி ஸ்பீக் அபவுட். இந்த ஸ்டோரி எதை பற்றி பேசுது? இந்த ஃபர்ஸ்ட் லைன் எழுதினாலே நமக்கு ஆன்சர். யாரை பற்றி பேசுதுன்னா 29th centuryல வாழ்ந்த ஃபேரிலேண்ட் பீப்புளை பற்றி பேசுது. நம்பர் பி விச் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நியூஸ் பேப்பர். த எர்த் ஹெரால்ட் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நியூஸ் பேப்பர். ஸோ இதுதான் வந்து பி. அடுத்தது சி கொஷின் வென் இஸ் த ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரி ரிட்டன். எப்போனா 1889. அடுத்தது ஃபோர்த் கொஷின் ஹவு டஸ் த ரைட்டர் டிஸ்கிரைப் த வேர்ல்ட். எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு? அதாவது எ வேர்ல்ட் 1000 years later 1000 வருஷத்துக்கு அடுத்தது. அதாவது அந்த வேர்ல்டு வந்து ஃபுல் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் எப்படி இருக்குமோ அதை வச்சு ரைட் பண்ணியிருக்காரு. ஃபிஃப்த் கொஷின் ஆர் த நியூஸ் பேப்பர்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கா? நோ, இட் இஸ் ஸ்போக்கன். இது வந்து பேசியிருக்காங்க, ஸ்போக்கன். இப்போ இந்த பேராகிராஃபோட காம்ப்ரஹென்ஷன் கொஷினோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட் அதாவது அடுத்தடுத்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டராக கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏ, பி, சி, டி, இ அப்படின்னு சொல்லி ஒரு சீக்வெண்ட் ஆர்டரில் கேட்டிருக்கிறதுனால ஸ்லோ லேர்னர்ஸ் அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுபடி கரெக்டாக நீங்கள் 2 லைன்ஸாக இல்லைனா 1 லைனாக ஆர்டராக எழுதியிருந்தீங்கனாலே யூ கேன் கெட் ஃபுல் மார்க்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங். 39 என்ன கேட்டிருக்காங்கனாக்க
கருடா மோட்டார்ஸ் இவி வேர்ல்ட், அதாவது இவி அப்படிங்கிறது எலக்ட்ரிக் வெஹிக்கல், எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வீலர்ஸ் தான் ட்ரா பண்ணணும் அப்படின்னு இல்லை, 2 வீலர் 4 வீலர் அதுக்கு ரிலேட்டடாக நிறைய இமேஜஸ் ட்ரா பண்ணணும். சார்ஜர் ட்ரா பண்ணலாம், 2 வீலர் பைக்கு, 4 வீலர்ஸ் காரு, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ட்ரா பண்ணியிருக்கணும். அடுத்தது 40th question, you are Raja, the street lights of your area don't work properly. As a responsible citizen, write a letter to the editor of the newspaper. அதாவது நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலுக்கு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் ரைட்டிங் இது. 41 வந்து நோட்டீஸ் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. இது வந்து புக் பேக் தான். ஸோ நோட்டீஸ் ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வைட்டிங் த கிராண்ட் பேரண்ட்ஸ் வேர்ல்டு எல்டர்ஸ் டே செலிப்ரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ புக் பேக் கொஷின். அடுத்தது 42 பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு ரெடிமேடாக 10 சென்டென்சஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் எனி ரெலவெண்ட்டாக ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் வித்தவுட் த மிஸ்டேக்ஸே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட யூ வில் பி கெட்டிங் 5 மார்க்ஸ். இங்கே பாருங்கள் 5 பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அக்யூரேட்டாக 5 எழுத வேண்டாம், ஒரு 7-8 எழுதியிருந்தீங்கன்னா கூட அதில் 5-6 பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் 5 மார்க்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இட் இஸ் a black and white picture. The children are running. They have school bags. There are 5 school children, school students. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ரெடிமேட் சென்டென்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் ரைட் பண்ணினீங்கனாலே போதும். 43 வந்து நோட்ஸ் ஆர் சம்மரி, ஏதாவது ஒன்று எழுதுனீங்கன்னா போதும். நோட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்லைன் கொடுத்துருக்கணும். அதாவது அன்வான்ட் வேர்ட்ஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ் அந்த ரூல் படி வேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மெயின் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஹைஃபன் போட்டு ரைட் பண்ணிங்கன்னா 5 மார்க்ஸு. அடுத்தது சம்மரிக்கு வந்து டைட்டில், ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி. ஸோ அந்த ஃபார்மேட்டில் கன்க்ளூடிங் பார்ட் அதோடு சேர்ந்து ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா சம்மரி ஓகே. அடுத்தது 44ல் A கொஷின், பட் ஹி வாஸ் ஆனஸ்ட், ஹி வாஸ் பனிஷ்ட். இதுக்கு தேர் ஆர் 2 ஆன்சர்ஸ். என்னென்ன 2 ஆன்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, தோ ஹி வாஸ் ஆனஸ்ட், ஹி வாஸ் பனிஷ்ட், இது ஒரு ஆன்சர். அதாவது பட்டுக்கு பதில் தோ போடணும். அப்படி இல்லைனா அந்த பட்டை தூக்கி சென்டரில் போட்டு எழுதுனீங்கன்னாலும் கரெக்ட் ஆன்சர். ஹி வாஸ் ஆனஸ்ட் பட் ஹி வாஸ் பனிஷ்ட். அடுத்தது B கொஷின், மை பிரதர் கோஸ் டு த டெம்பிள் டெய்லி ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால சிம்பிள் ப்ரெசண்ட்டில் ரைட் பண்ணணும். கோ வந்து கோஸ், வென்ட்டுன்னெலாம் போடக்கூடாது, கோஸ் தான் போடணும். C கொஷின், மை சன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக். ஃபாண்டுன்னு வந்தாலே ஆஃப் தான் கரெக்டான ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட்டு D கொஷின், ரியா இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் ஆஃப்னு வந்தாலே அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி, ஸோ பெஸ்ட் தான் போடணும். கம்பேரிட்டிவ்க்காக பெட்டர் போட்டிருக்காங்க, பெட்டர் போடக்கூடாது, பெஸ்ட் போடணும். E கொஷின், the young seagull uttered a joyful scream. இது வந்து அட்ஜெக்டிவ், அட்வர்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வர்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அட்ஜெக்டிவ் ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம்னு போட்டிங்கன்னா கரெக்ட். அடுத்தது 45 நோ மின் ஆர் ஃபாரின்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ். அடுத்தது 46ல் ஜிக்ஸாக் பேராகிராஃபும் லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலண்டும் கேட்டிருக்காங்க. இதுக்கு டைட்டில் போட்டிருக்கணும், சப்டைட்டில்ஸ் போட்டு மாரல் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுபடி எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 3 மார்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்பர் 47 ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ். ப்ரோஸ்னால் ப்ரோஸ்லேருந்து இல்லை, இந்த பேசேஜுக்காக சொல்லுவாங்க, பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா விச் லாங்குவேஜ் பிளேஸ் த அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன் இங்கிலீஷ் அப்படின்ற இந்த வேர்ட் வந்தாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், ஹவு இஸ் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஏ காமன் லாங்குவேஜ். பாருங்கள், இங்கே காமன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுதான் கீ பாயிண்ட். காமன் லாங்குவேஜ் டு ஷேர் நாலேஜ் அண்ட் ஐடியாஸ் டு கிரியேட் த கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் இது இருந்தால் உங்களுக்கு 2 மார்க்ஸ். அடுத்தது தேர்ட் கொஷின், ஒய் இஸ் இங்கிலீஷ் நீடட் பை மோர் பீப்புள். அதுக்கு பாருங்கள் இங்கே இருக்குது, இங்கிலீஷ் இஸ் நீடட் பை மோர் பீப்புள் ஃபார் ஸ்டடியிங், க்ரோயிங், குளோபலைஸ்ட், அர்பன் மிடில். ஸோ இந்த ஃபுல் ஸ்டாப் பொருள் ரைட் பண்ணிங்கன்னா இந்த தேர்ட் கொஷினுக்கு ஆன்சர். ஃபோர்த் கொஷின், ஹவு டஸ் இங்கிலீஷ் ஹெல்ப் பீப்புள். இதுக்கு எனி ரெலவெண்ட் பாயிண்ட்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக இங்கே பாருங்கள், இந்த பேசேஜ்லேருந்தே நீங்கள் கொஞ்சம் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுனீங்கனாலே மேக்ஸிமம் வந்து இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் ஃபார் ஸ்டடியிங், கம்யூனிட்டி, தென் தேர் லேர்னிங். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா 2 மார்க்ஸ்.
அடுத்தது 47ல் பி. இது மேக்ஸிமம் யாரும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. பட் இந்த முறை வந்து இது ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. யூ கேன் சேவ் யுவர் டைம். சும்மா சிங்கிள் வேர்டில் கேட்டிருக்காங்க. ஒரு டாட்டர் அவங்க அப்பாவுக்கு எழுதக்கூடிய ஒரு லெட்டர். ஸோ நம்ம 8th வந்து ஸ்பெஷல் ஹீரோன்ற ஒரு போயம் படிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து ஈக்குவலான போயம், அதுக்கு ரெலவெண்ட்டான போயம் தான் இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் டேட் டு ஹிஸ் லிட்டில் கேர்ள்? என்னவா இருக்காங்க பாருங்கள், இங்கே அப்படியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 4 லைன்ஸாக நீங்கள் அப்படியே மொத்தமே 12 லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 4 லைன்ஸாக நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகியிருந்திருக்கும். ஸோ இது பாருங்கள், எ ஹீரோ, இதுதான் அதுக்கு ஆன்சர். செகண்ட் கொஷின், why did the girl call her dad a god? ஏன் காட்னு சொல்கிறான்னா, பிகாஸ் அவருக்கு எல்லா திங்ஸும் தெரியும். காடுக்கு ஈக்குவலாக அவங்க அப்பாவுக்கும் எல்லா திங்ஸும் தெரியும் அப்படிங்கிறதுனால காடா. அடுத்தது தேர்ட் கொஷின், ஹவு வாஸ் ஹர் டேட் பெட்டர் தென் சாந்தா? சாந்தா கிளாஸை விட அவங்க அப்பா எப்படி பெட்டர்? ஏன்னா சாந்தா கிளாஸ் ஒரு கிஃப்ட் தான் கொடுப்பாங்க இயர்லி ஒன்ஸ், இவங்க அப்பா நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்குறாரு. பாருங்க தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, பெட்டர் தென் சாந்தா வித் த கிஃப்ட்ஸ் he would bring. ஓகேங்களா. அடுத்தது ஃபோர்த் கொஷின், ஹூ நியூ த வாய்ஸ் ஆஃப் டேட்? யாருக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் டேடு தெரியும் அப்படின்னா, ஐ நியூ ஹிஸ் வாய்ஸ் பிஃபோர் ஐ குட் ஸ்பீக். இவங்க பேச ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்னாலேயே அவங்க அப்பாவோட வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஐ ரெஃபர்ஸ் டு த பொயட்டஸ். உண்மையாலுமே அது பொயட்டஸ்ன்னு எழுதணும், பொயட்னு எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகே, தேங்க்யூ.